ஆடி மாதம் அம்மன் கோவில்களில் விசேஷமான மாதமாகும். குறிப்பாக பெண்கள் குடும்ப வாழ்வு மேன்மையடைய வழிபாடுகள் நடத்துவது வழக்கம். ஆனால் ஆடி மாதத்தில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக திருமணம், புதுவீடு புகுதல் போன்ற நிகழ்ச்சிகளை செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு. விவசாயிகள் விதை விதைக்க துவங்குவார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. ஆதலால் நீர்நிலைகளில் குறிப்பாக காவேரி, தாமிரபரணி, கங்கை, யமுனை நதிகளில் நதி தேவதைகளை வணங்கி வழிபடுவது வழக்கம். அதன்படி ஆடி மாதத்தில் காவேரி கரையோர மக்கள் நதிகளில் நீராடி குடும்பத்தில் உள்ள சுமங்கலி பெண்கள் தலைமையில் காவேரி கரையில் வாழை இலையில் விளக்கு, மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம், தேங்காய், காதோலை கருகுமணி, தாலிபொட்டு, கண்ணாடி வளையல், பனை ஓலை, அரிசி, வெல்லம், ரவிக்கை துணி, காப்பரிசி, அவல், சர்க்கரை பொங்கல், புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சித்திரான்னங்கள் போன்றவைகளை படைத்து பாட்டு பாடி நெய் தீபம் ஏற்றி காவேரி தாயை வழிபட்டு புதுத்தாலி அணிந்து கொள்வார்கள். இது நதிகள் உள்ள பகுதி மக்கள் வழிபடும் முறையாகும். இந்த நல்ல நாளில் விவசாயிகள் விதை விதைத்தால் தையில் அறுவடை செய்வார்கள் என்பது வழக்கம். காவேரி கரையோரம் பெண்கள், ஆண்கள் நதிகளுக்கு நன்றி செலுத்துவதால் தடைப்பட்ட சுப காரியம் விரைவில் நடைபெறும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்பதும், ஆடி 18ஆம் பெருக்கின் வழிபாடு செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.